Exercise 4.5 7th sum. Draw triangular ABC where AB equal to 6 cm and angle B equal to 110 degree and BC equal to 5 cm and construct its orthocenter அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்த்தோசென்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் ஆர்த்தோசென்டர் ஆஃப் ட்ரையாங்குலர் ஏபிசி AB equal to 6 cm, angle B equal to 110 degree, BC equal to 5 cm அப்படின்னு முதல்ல கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிட்டு அதுக்கு தகுந்த மாரி நம்ம என்ன செய்யணும், ரஃப் டயக்ராம் ஃபஸ்ட்டு வரையணும். அப்போ ஏபின்றது என்னது பேஸு, அப்போ ஏபிக்கு என்ன செய்யணும், ஒரு பேஸில் இருக்கிற 6 cm ஒன்று ட்ராப் பண்ணணும். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது என்னது, ஆங்கிள் B equal to 110 degree அப்படின்றது 110 degree நம்ம என்ன செய்யணும், ஒரு ரஃப் டயக்ராமில் மென்ஷன் பண்ணி அது எப்படி 110 என்னது 90க்கு மேலே வரும் இல்லைங்களா. அது எப்பயுமே என்னவாக இருக்கும், அக்யூட்டாக இருக்காது, அப்டியூஸாக இருக்கும் இல்லைங்களா. மோர் தென் அப்போது அது அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்குது, அதனால் அது சி இப்படி வரும் இல்லைங்களா. அப்போது பிசி ஈக்குவல் டு அது 5 சென்டிமீட்டர், அந்த 110ல் 5 சென்டிமீட்டர் நம்ம கட் பண்ணி ஏபிசி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம ஆர்த்தோசென்டர் கண்டுபிடிக்கணுன்றாங்க. ஆர்த்தோசென்டர் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வெர்டெக்ஸிலேருந்து ஆப்போசிட் சைடில் ஒரு ஆல்டிடியூட் ஒன்று வரையணும் இல்லைங்களா. சம்டைம்ஸ் இங்கே கொடுத்துருக்கிற சம்மு வந்து அக்யூட் ஆங்கிளாக இல்லாமல் அப்டியூஸாக இருக்கிறதுனால 110 இருக்கிறதுனால அது இன்னர் பார்ட்டில் ட்ரையாங்குலரோட இன்னர் பார்ட்டில் நம்மளுக்கு ஆர்த்தோசென்டர் கிடைக்காது. அது 110 டிகிரி இருக்கிறதுனால அது அவுட் சைடில் தான் என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த ஆர்த்தோசென்டர் கிடைக்கும். இதை தான் இப்போ நம்ம டயக்ராமில் எப்படி வரைகிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இப்போது ஸ்கேல் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம என்ன செய்கிறோம், 6 சென்டிமீட்டருக்கு என்ன செய்கிறோம், ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா. அப்போ லைன் ஒன்று ட்ரா பண்ணிட்டோம்னா அடுத்தது இது வந்து என்ன சொல்கிறோம், ஏன்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பி அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளோ சென்டிமீட்டர் வரைஞ்சிருக்கோம், 6 சென்டிமீட்டர், அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது என்ன செய்யணும், 110 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கேருந்துன்னு சொல்லியிருக்காங்க, பியிலேருந்து, ஆங்கிள் பியிலேருந்து இல்லைங்களா. ஆங்கிள் பி இங்கே இருக்குது, ஆங்கிள் ஏ இங்கே இருக்குது இல்லைங்களா. அப்போ பியிலேருந்து நம்ம 110 டிகிரி நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சென்டர் போர்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர் போர்ஷன், இந்த ப்ரொடெக்டரோட சென்டர் போர்ஷன் இந்த பியில் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். ஜாயிண்ட் ஆன உடனே இங்கே இருக்கிற 0 வந்து இந்த ஏன்ற லைனில் கரெக்டாக கோயின்சைட் ஆகணும். பாருங்கள் இதுமாரி ஆகிட்டு இதை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். லிஃப்ட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை கோயின்சைட் ஆகிற மாரி இருந்ததுன்னா கரெக்டாக அதை கோயின்சைட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் எங்கேருந்து எடுக்கணும், எது 0 டிகிரியில் டச் ஆகிருக்கு ஏவோட இந்த லைனோட 0 டிகிரி, இப்படியே வந்து 50 60 90 80 அப்புறம் என்னது 90 100 அப்புறம் 110 அப்படின்ற இந்த இடத்துக்கு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. இப்போ 110 டிகிரி நம்ம குறிச்சாச்சு. அப்போ அந்த 110 டிகிரியிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த 90யை இந்த பிஏ அப்படியே ஜாயின் பண்ணிடுறோம். இதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய என்னது 110 டிகிரி இல்லைங்களா. 110 புரியுது இல்லைங்களா. இப்போ அடுத்தது என்ன செய்யணும், இதிலேருந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போது ஸ்கேல் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், 5 சென்டிமீட்டரை நம்ம ஆர்க் ஒன்று அடிக்கணும். புரியுது இல்லைங்களா. அப்போ 5 சென்டிமீட்டருக்கு ஆர்க்கு கரெக்டாக இங்கே 5 சென்டிமீட்டர் வச்சுட்டோம். அப்போ இங்கேருந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். அது எங்கே கோயின்சைட் ஆகுதுன்னு பார்க்குறோம், கரெக்டாக இந்த இடத்துல கோயின்சைட் ஆகுது. அந்த 5 சென்டிமீட்டரை நம்ம என்ன செய்கிறோம், அங்கேருந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிடுறோம். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு லைன் ஒன்று அழகாக அப்படி ட்ரா பண்ணிடலாம். புரியுதுங்களா. இப்போ முடிஞ்ச உடனே அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏக்கு ஆல்டிடியூடு கண்டுபிடிக்கணும். அந்த ஆல்டிடியூடு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னம்னா, இப்போ நம்ம இந்த ஏலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், இங்கேருந்து கொஞ்சம் இவ்வளோ தூரத்துக்கு இங்கே ஒரு லைன் ஒன்று கட் பண்ணலாம் இல்லைங்களா. அது ரொம்ப இன்னொரு லைன் இங்கே வரும். இப்போ இங்கே ஒரு லைன் கட் பண்ணால் இங்கே ஒரு லைன் இது இடிக்கும், கொஞ்சம் இது இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். இப்போது இங்கே ஒரு லைன் கட் ஆகும், அடுத்தது இங்கே ஒரு லைன் இப்படி கட் ஆகும். புரியுதுங்களா. இப்போ இந்த லைன் இங்கே கட் ஆகிறது பார்க்குறதுக்கு பி விட அவுட் சைடில் தான், அங்கே வெளியில் தான் வரும். புரியுதுங்களா. அப்போ நம்ம அதை செய்யணும், கொஞ்சம் இந்த பி லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ பி லைனை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், இப்போ கொடுத்துருக்கிற லைன் ஆல்ரெடி பி இங்கே இருக்குது இல்லைங்களா. சரி, பி இங்கே இருக்குது, இது வந்து சி அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ இங்கேருந்து இந்த பி வழியாக இந்த லைனை கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம்.
புரியுது இல்லைங்களா? அந்த லைன் வந்து நம்ம பி எக்ஸ்டெண்ட் பண்ணுறத வந்து நம்ம என்ன லைன் போட்டுக்கலாம், டாட்டட் லைன் போட்டுக்கலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்படி டாட்டட் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது இந்த லைன் இங்கே கட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டையும் இங்கே ஒரு பாயிண்ட் கட் ஆகுது, இங்கே ஒரு பாயிண்ட் கட் ஆகுது இல்லைங்களா? இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு எடுத்து பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக என்ன செய்யணும், இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கணும். அதேமாரியே இதை இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கணும். இந்த 2 ஆர்க்கு எங்கே கட் ஆகுதுன்னு பார்க்குறோம். கரெக்டாக இந்த செக்டாரில் கட் ஆகுது இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு ஸ்கேல் எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்கிறோம், இதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ராப் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்படி வச்சு இங்கேயும் இங்கேயும் இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ராப் பண்ணிடுறோம். சரி, இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம், இப்போ இது வரைஞ்சது வந்து எதுக்கு வரைஞ்சிருக்கோம், ஆங்கிள் இந்த வெர்டெக்ஸ் பிக்கு ஆப்போசிட்டாக இங்கே ஒரு 90 டிகிரி வர மாரி நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா? அதை தான் எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த பக்கமும் இந்த பக்கம் இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகி பேக் சைடில் இப்படி வரதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை இங்கே காமிக்கிறோம் 90 டிகிரி. அப்படின்போது இந்த 90 டிகிரி இங்கே வந்துருச்சு. இதுதான் இதோட ஆல்டிடியூட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போது இன்னொரு ஆல்டிடியூடு எங்கே வருது அப்படின்னு எடுத்து, அப்போ ஏ வெர்டெக்ஸில் வரைஞ்சாச்சு. இப்போ பி வெர்டெக்ஸுக்கு நம்ம ஒரு ஆல்டிடியூடு ஒன்று வரையலாம். பி வெர்டெக்ஸுக்கு எப்படி வரையலாம், இங்கே வச்சு, இது ரொம்ப பக்கத்துலேயே ஷார்ட்டாகவே இருக்குது, அதனால் நம்ம என்ன செஞ்சிடலாம், இங்கே ஒரு இப்படி ஒரு கட் அடிக்கலாம், இங்கே ஒரு ஆர்க் இப்படி ஒரு கட் பண்ணலாம். இந்த 2 ஆர்க்கு கட் ஆகிற இடத்துல தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பாயிண்ட் ஒன்று இப்படி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டை கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த ஹைட்டுக்கு இங்கே ஒரு ஆர்க்கு இங்கே வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு, இது 2 எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல வச்சு அழகாக என்ன செய்கிறோங்க, ஒரு லைன் ஒன்று வரைச்சிக்கோங்க. இங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த இதுக்கு நம்ம ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறோம். அந்த லைன் நம்ம டாட்டட் லைனாக வரைஞ்சிக்கலாம், ஏன்னா அது 90 டிகிரி வருது இல்லைங்களா? அந்த லைன்னு டாட்டட் லைனாக இப்படி நம்ம வரைஞ்சிக்கிறோம். இந்த லைன் டாட்டட் லைன் கரெக்டாக எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா? இதை தான் வி கன்சிடர்ட் ஆஸ் நம்ம என்னது ஹெச்ன்னு கன்சிடர் பண்ணுறோம். எதை, இந்த இடத்த. ஏன்னா இந்த 90 டிகிரி இங்கே வருது, இது ஏவோட ஆல்டிடியூடு, பியோட ஆல்டிடியூடு இது. அப்போ இந்த இடம் தான் என்னது, இது அடுத்த 90 டிகிரி எதுக்கு, இந்த இதுக்கு. அப்போ இது பேக் சைடில் வந்து இந்த இடத்துல இங்கே டச் ஆகும். ஏன் இது பேக் சைடில் இந்த இடத்துல வந்து அவுட்டரில் டச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அக்யூட் ஆங்கிளாக இருந்ததுன்னா இன்னர் பார்ட்டில் சர்க்கிளில் வரும். இது 110 டிகிரி வருதுனால நம்மளுக்கு என்னாகும், அவுட்டரில் தான் அதோட ஆல்டிடியூடு நம்மளுக்கு டச் ஆகும். ஸோ இப்போ இதை தான் வி கன்சிடர்ட் ஆஸ் என்னது ஹெச் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். புரியுது இல்லைங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம அழகாக எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு இது 6 சென்டிமீட்டர், இது 110, இது எவ்வளோ இருக்குது, பிசி வந்து 5 சென்டிமீட்டர், அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். இது 90 டிகிரி இருக்குது, அதையும் மென்ஷன் பண்ணிடுறோம் இல்லைங்களா? இது 90 டிகிரி இங்கே இருக்குது, இதையும் மென்ஷன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த ஏபிக்கு நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஏக்கும் பிக்கும் நம்ம என்ன செய்கிறோம், ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கும் போது ஸ்லாண்டிங்காக இருக்கிறது வராது, அதனால நம்ம இங்கே வச்சு ஒரு ஆர்க், இங்கே ஒரு ஆர்க்கும் இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம். அந்த ஆர்க்கோட மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அது இந்த பக்கம் ஒரு ஆர்க்கும் அதே மெஷர்மெண்ட் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இப்படி ஒரு இது ஆர்க் அடிக்கிறோம். அந்த 2 ஆர்க் எங்கே கட் ஆகுதோ அந்த இதையும் ஏவையும் இதையும் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று வரைஞ்சிடுறோம். புரியுதுங்களா? அப்போது இந்த பியை வந்து என்ன செய்கிறோம், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ பி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அது இந்த இடத்துல கட் ஆகி இப்படி போகுது. இப்போ ஏக்கு ஆல்டிடியூட் இவ்வளோன்னு தெரிஞ்சிடுச்சு நம்மளுக்கு இல்லைங்களா? அடுத்து பிக்கு ஆல்டிடியூட் என்னன்னு பார்க்குறோம். அதையும் அதேமாரி என்ன செய்கிறோம், இங்கே வச்சு இங்கே ஒரு கட்டு இங்கே ஒரு கட் கொடுக்குறோம். அந்த மெஷர்மெண்ட் எடுத்து அங்கே ஒரு கட்டு இங்கே ஒரு கட் பண்ணுறோம். 2 கட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு கிடைக்காது, ஏன்னா 110ன்றபோது அது என்னது அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கிறதுனால அவுட்டர் சைடில் தான் அதோட என்ன கிடைக்கும், ஆர்த்தோ சென்டர் வெளியில் கிடைக்கும். அப்போ இங்கே கிடைக்குது. புரியுது இல்லைங்களா?
இப்படி அழகாக நீங்கள் புரிஞ்சு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 2 சைட்ஸ் ஏ எடுத்தோம், பி எடுத்தோம், சி வரைஞ்சோம்னா அதுவும் கரெக்டாக எது வழியாக வரும், பாஸ் ஆகி இப்படி இந்த வழியாக தான் வரும். சிக்கு கண்டுபிடிக்கிற மாரி இருந்ததுன்னா நம்ம 2 சைடு கண்டுபிடிச்சாலே வரும். சி 3வது கண்டுபிடிச்சி பார்க்கணுன்னா அது கண்டுபிடிச்சோம்னா கரெக்டாக எங்கே வரும், இந்த ஹெச் இது வழியாக அப்படி வரும். புரியுதுங்களா? அப்போ அவுட்டர் சைடு ஹெச் தான். இதுதான் ஆர்த்தோ சென்டர், நம்மளுக்கு ரிக்யர்மெண்ட்டான தேர்ட் சென்டர். இப்போ அவங்க கொடுத்துருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம எப்படி எழுதணும்? ட்ரா த ட்ரையாங்குலர் ஏபிசி. அப்போது ஏபி இஸ் எவ்வளவு? 6 சென்டிமீட்டர், பிசி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு 110 டிகிரி. ஆங்கிள் பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கிவன் மெஷர்மெண்ட்டில் நம்ம என்ன செஞ்சிடறோம், வரைஞ்சிட்டு இந்த 5 சென்டிமீட்டருங்கிற ஆர்க் அடிக்கும்போது 5 சென்டிமீட்டர் வருது இல்லைங்களா 110 டிகிரியில். அப்போ இந்த ஏவியும் சிவியும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்போ ஏபிசின்ற ஒரு ட்ரையாங்குலர் கிடச்சிருது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நம்ம கன்ஸ்ட்ரக்ட் த ஆல்டிடியூட்ஸ் ஃப்ரம் எனி 2 வெர்டிசஸ். எனி 2 போதும், 3 வரையலாம். ஆக்சுவலி நம்ம அதான் வரையணும். அப்போ எனி 2 வரைஞ்சாலே கரெக்டாக வந்துடும். அப்போ ஏன்ற வெர்டெக்ஸ் எடுக்கிறோம். அடுத்து என்ன செய்கிறோம், பின்ற வெர்டெக்ஸ் எடுக்கிறோம். அப்போ ஏன்ற வெர்டெக்ஸ் எடுக்கும்போது அது என்னது, ஏ அண்ட் பி த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த பிசி. அப்போது இதுக்கு ஆப்போசிட் சைடு எது, பிசி தானே, ஏக்கு ஆப்போசிட் சைடு பிசி தானே. அப்போ பிசிக்கு வரல, அது அந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இந்த லைன் கிராஸ் ஆகி இப்படி போகுது இந்த பக்கம். புரியுது இல்லைங்களா? ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த, இதுக்கு பிசிக்கு இந்த பக்கம் வருது, இதுக்கு ஆப்போசிட் சைடு எது, ஏசி வழியாக தான் போகுது. ஆனால் 110 வந்து அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கிறதுனால அது பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து நம்ம கட் ஆகுது இல்லைங்களா? ஸோ த பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த ஆல்டிடியூட் ஹெச் இஸ் அ ஆர்த்தோ சென்டர் ஆஃப் த கிவன் ட்ரையாங்குலர் ஏபிசி. புரியுது இல்லைங்களா? இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அழகாக நீங்கள் எழுதிட்டு இதை அழகாக இப்படி ஃபேர் டயக்ராமை வரைஞ்சிட்டு ரஃப் டயக்ராம் ஒன்று வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 7+1 8 மார்க்ஸு அழகாக கிடச்சிரும். புரியலன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டிக்கு போட்டு பாருங்கள், அந்த புரிதலை கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கணக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். பென்சிலை முதல்ல நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான எல்லா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு கடகடகடன் டக்கை நம்ம போட்டு பார்த்தோம்னா சீக்கிரமாகவும் முடியும், அட் த சேம் அழகாகவும் நம்மளுக்கு புரியும். புரியுது இல்லைங்களா?